சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதில் எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கம்பேரிட்டிவ்லி எந்த டீம் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மொத்த டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான ஐபிஎல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கள் வந்து போயிடலாம். வணக்க மக்களே, நான் உங்கள் விஜே ஆதிஷ். ஸோ நம்ம இந்த டீமை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கராக இருக்காங்க அப்படின்னா நான் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை பிடிச்சாலும் டெல்லி நம்ம பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பனர்ஸே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பவர் பிளே வந்து சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி அக்ரெசிவாக ஆட போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டரில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ வரையுமே இருக்குது. ராகுல் திரிபாட்டியை தான் திருப்பி ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். திருப்பியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பவர் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பவர் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வந்து வின் பண்ணிடுவாங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம கலீல் அகமத் கொஞ்சம் ஏர்லியர் விக்கெட் எடுக்கிற வரையும். ஓகேவா? அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஎல் ராகுல் இருக்காரு. கேஎல் ராகுலை தாண்டி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கையும் அந்த மிடில் ஆர்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அக்சர் பட்டேல் இருக்காரு. அண்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் அசுதோஷ் சர்மா வந்து இருக்க போறாரு. ஸோ உங்களுக்கு அந்த பேட்டிங் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸை தான் சொல்லியிருக்கேன். ஒரு 2 பிளேயர்ஸை விட்டுட்டு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அப்படி நீங்க பார்த்தாலுமே சென்னை சேப்பாக் அண்ட் நம்ம ரவி அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அதுக்கப்புறம் நூர் அகமது அப்படிலாம் வந்து சொன்னாலுமே ரீசெண்டாக நம்ம ஹெட் கோச் ஃபிளமிங்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச் முன்னாடி இருந்த பிச் மாதிரி கிடையாது. சேப்பாக் பிச்சை இப்பெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபிளமிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பிச்சா இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் இருந்தாலுமே வந்து ஒரு சில டைம் கிளிக் ஆச்சுன்னா ஃபைன் சூப்பராக இருக்க போகுது. அப்படி கிளிக் ஆகலை அப்படின்னா பயங்கரமான அடி சிஎஸ்கே வாங்க போறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேலன்ஸாக 50-50 வந்து சொல்லலாம். 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும். பேசர்ஸ் அப்படின்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஸ்டார்க் வச்சிருக்காங்க, முகேஷ் குமாரை வச்சிருக்காங்க, நட்ராஜன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பவர் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் வந்து இருக்க போறாங்க. டெத்தில் வந்து உங்களுக்கு வந்து நட்ராஜன் இருக்க போறாரு. ஸோ உங்களுக்கு பேசர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை விட டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னதான் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கலீல் அகமது இருந்தாலும் கலீல் அகமது கூட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இன்னொரு இந்தியன் பவுலர் வந்து தேவை. அது ஒரு நல்ல பேசர் வந்து தேவை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கே கொஞ்சம் லேக்காக இருக்காங்க. பத்திரனா வருவார், பட் டெத்தில் வந்து வருவார். ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸ்பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் 50-50 இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி நான் என்ன சொல்லுவேன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சேப்பாக் பிச்சு தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது சிஎஸ்கே 4 ஸ்பின்னர்ஸோட போக போகிறாங்க. நம்ம அஸ்வின் வந்து இருக்க போகிறாரு, ஜடேஜா இருக்க போகிறாரு, நூர் இருக்க போகிறாரு. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ரச்சினோட ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ரச்சினை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் கான்வே வந்து அந்த டாப் ஆர்டரில் வந்தார் அப்படின்னா பயங்கரமான ஒரு அட்வான்டேஜாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ராகுல் திரிபாட்டியை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ராகுல் திரிபாட்டிக்கு பதிலாக நீங்கள் அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா கலீல் அகமதோட சேர்ந்து அந்த ஒரு பேசராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த பேஸ் யூனிட்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. அதாவது டெவான் கான்வே வந்து ஓவர் 10க்கு பதிலாக கொண்டு வந்து அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பவுலிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ராகுல் திரிபாட்டியை பேட்டிங்லேருந்து தூக்கிட்டு அண்ட் நீங்கள் அங்கே வந்து அன்சுல் கம்போஜை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எதனால அப்படின்னா ஏன்னா டெவான் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 61 ஆவரேஜில் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்சில் 2 50s வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னும் போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டெவான் கான்வே கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படி உங்களுக்கு டெவான் கான்வே கொண்டு வர முடியல, நாங்கள் திருப்பி வந்து ஒரு ஓவர் 10 தான் வந்து நம்ப போகிறோம். ஏன்னா அந்த ஃபினிஷிங் மிடில் ஆர்டர்லலாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் திருப்பி ஓவர் 10 நம்பினீங்கன்னா தப்பு கிடையாது. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டரில் ராகுல் திரிபாட்டிக்கு இன்னும் ஒரு மேட்ச் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா மேபி ஒரு நல்ல ஒரு யங் இந்தியன் பேட்டரை கொண்டு வரலாம். ஒரு ஷேக் ரஷீத்லாம் அவங்க டீமில் இருக்காரு. நம்ம அவரை பற்றி வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அவரை கூட நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுனில் தான் ஆட போறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஷேக் ரஷீதை வந்து ரச்சின் ரவீந்திரோட ஓப்பன் பண்ண விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்போவும் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா செட்டிலாக இருக்க போகுது. ஏன்னா ராகுல் திரிபாட்டி வந்தாருன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அடிக்க போறாரு மேக்ஸிமம். அண்ட் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஷேக் ரஷீத்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அந்த ஒரு 30 ரன் 40 ரன் அப்படின்ற மாதிரி அவரோட அந்த ஒரு பொட்டன்ஷியலுமே வெளியில் வரலாம் இல்லையா. ஸோ அதை வந்து சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஃபேண்டசி பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆல்ரவுண்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் இருக்க போறாங்க. 2 டீமில் 2 ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் அதை தாண்டி ஸ்டார்க் இருக்க போகிற ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் டூபே இவங்கெல்லாம் தான் வந்து என்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸாக வந்து இருக்க போகிறாங்க. ஆப்வியஸாக சிவம் டூபேக்கு வந்து கிளிக் ஆகலை. பட் இந்த மேட்ச்ல இருந்து திருப்பி வந்து அவரோட அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவார். திருப்பி சேப்பாக்
பீகாக்ல அப்படின்னும் போது ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சிவம் டூபே வந்து சொல்கிறேன். கேம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பவர் பிளேயில் கொஞ்சம் ஏர்லியராக சீக்கிரம் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் வந்து இருக்க போகிறாரு, கேமே வந்து சேஞ்ச் ஆகிட போகுது. அண்ட் உங்களுக்கு டெத்தில் நல்ல ஒரு ரன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கே ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு விக்கெட் எடுக்கிற ஒரு பத்திரானவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு கலீல் அகமது அந்த பவர் பிளேயில் வந்து ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னும் போது விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு பேசரை கொண்டு வரணும். நான் ஜேமி ஓவர்டனை பற்றி சொல்ல, சாம் கார்னை பற்றி சொல்ல. ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 30 ரன் 40 ரன் வந்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அரௌண்ட் ஒரு 20 to 30 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. ரீசெண்ட் மேட்ச்சில் அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் அன்ஷுல் கம்போஜ் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி ஆன் விக்கெட்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது. டெத்தில் நீங்கள் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னும் போது அன்ஷுல் கம்போஜ் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ராகுல் திரிபாட்டி அண்ட் தீபக் கூடாவை திருப்பி பேக் பண்ணுவாங்களான்னா தீபக் கூட ஆல்ரெடி வந்து அவங்க பிளேயிங் லெவனில் தூக்கிட்டாங்க, திருப்பியும் பேக் பண்ண வாய்ப்பு கிடையாது. அண்ட் ராகுல் திரிபாட்டி அப்படின்னு பார்க்கும்போது மேபி அவங்க வந்து இப்போதைக்கு தூக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆக்ஷன் டைம்லேயே நான் 1 டவுனில் தான் இறக்க போகிறேன் அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபிக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ராகுல் திரிபாட்டியை பேக் பண்ண போகிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ஓப்பனிங் பேரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். கம்பேரிட்டிவ்லி எந்த டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பேன் அவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா 2 மேட்ச் லூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது என்னென்ன பிளேயிங் லெவனில் சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன டீம் வந்து பண்ணணும், எங்கே வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அங்கே வந்து எல்லாமே பார்த்து நல்லா வந்து அந்த பவர் பிளே வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து நெகட்டிவாக பண்ணணும் அதெல்லாம் பாசிட்டிவாக பண்ணணும்னு யோசிப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆப்வியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அண்ட் அதை தாண்டி பாயிண்ட் டேபிள் ஹையில் இருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக வருவாங்க. பட் சிஎஸ்கே நிறைய ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே அவங்க ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் வச்சு சொல்லும்போது 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 30 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்.